வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். நவரச நாயகன் கார்த்திக்குடைய லீலைகள். ஆத்தாடி, அந்த காலத்தில் இப்படி ஆடி இருக்கிறாரே, செம்ம டெக்னிக்கல் பாப்பா. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க, என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மில் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நவரச நாயகன் கார்த்திக் பற்றி அவருடைய மாடலின் சிலையை இயக்குனர் நடிகருமான பாரதி கண்ணன் பேசியது பலருடைய கார்த்திக் குறித்து பேசி வராங்க. அதன் மூலம் திரைத்துறையில் அவர் எவ்வளவு சொகுசாகவும் பிறருக்கு சங்கடத்தை கொடுக்கும் வாழ்ந்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு ஃபிலிமிட் பிரபல யூடியூப் சேனலுக்கு கொடுத்திருக்கிறாரு. பழம்பெரும் நடிகர் முத்துராமனுடைய மகனான கார்த்திக் பாரதிராஜா திரைத்துறையில் அறிமுகம் செய்து வைத்தார். பாரதிராஜாவுடைய அறிமுகத்தோடு கார்த்திக்கு மிகப்பெரிய திறமை இருந்தது காரணமாக குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு செல்ல ஆரம்பித்தார். மணிரத்னம் உள்ளிட்ட முக்கியமான இயக்கத்தில் நடித்து தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்து கொண்டிருந்தார். கார்த்திக் பார்த்தீங்கன்னா 80 மற்றும் 90களில் சாக்லேட் பாயாக வலம் வந்தார். 2 திருமணங்களை செய்திருந்த அவர் பல பெண்களுக்கு ஃபேவரட்டாக இருந்தார். தான் திரைத்துறையில் இருந்தவரை உச்சகட்ட சொகுசாக இருந்தார். ஆனால் அந்த சொகுசு மற்றவர்களுக்கு பெரிய தொல்லையாக இருந்தது என்பதுதான் உண்மை. பலருடைய பணத்தை வாங்கி சரியான தேதிகள் கொடுக்காம இழுத்தடிவதில் அவருக்கு நிகர அவர்தான் என்று அவருடைய பணியாற்றியவர் சொன்னாங்க. தற்போது ஒட்டுமொத்த சினிமாவிலிருந்து ஒதுங்கிட்டார். இப்படியான நிலையில தான் இயக்குனரும் நடிகருமான பாரதி கண்ணன் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில் கார்த்திக் தனக்கு நேர்ந்த மோசமான அனுபவத்தை கலகலப்போடு பகிர்ந்தார். அப்போது இருந்த கார்த்திக் சோசியல் மீடியாவில் தலைப்பு செய்திகள் மாறியிருந்தாங்க. ஒவ்வொன்றாக அவர் செய்த சேட்டைகள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருந்தது. இந்த நிலையில் பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு பிரபல யூடியூப் சேனலுக்கு அளித்த கார்த்திக் சிறந்த நடிகர் என்பது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவரது சில பர்சனல் கேரக்டர்கள் பிரச்சனை கொடுக்குது. ஒரு தயாரிப்பிடம் 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸை வாங்கிட்டு தேதிகள் கொடுக்க மாட்டார். மாறாக பணத்தை வாங்கி கொண்டு தனது மேனேஜரை விட்டு வெளியே பூட்டி விட்டு சொல்லுவாரா? அவரும் அப்படி சென்ற பிறகு பூட்டிய வீட்டுக்குள் ஜாலியாக இருப்பாராம். அவர் வெளியே வர வேண்டுமென்றால் மேனேஜரை திருப்பி அழைத்து வெளியே வந்து யாருக்கும் தெரியாமல் இன்னொரு பக்கம் காரில் போய் விடுவாங்களாம். அட்வான்ஸ் வாங்கிய தயாரிப்பாளர் ஃபோன் செய்து மீண்டும் ஒரு 5 லட்சம் கொடுப்பாரா? அவரும் பணத்தை எடுத்துக்கொண்டு போவாங்களாம். அப்படி கேட்கும்போது மட்டுமே பட்டையை போட்டுக்கொண்டு வீட்டில் பவ்யமாக இருப்பாரா? அதற்கு பிறகு அந்த தயாரிப்பாளர் கார்த்திகை 10 மாதங்களானாலும் பார்க்க முடியாது என்று அவர் கூட பணியாற்றியவங்க நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில் நடிகர் கார்த்தி அவர்கள் அதிக மதுப்பழக்கம் குடித்து ஏற்பட்டதால் உடல்நலம் சரியில்லாமல் அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வராது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பற்றி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.